வணக்கம், வணக்கம். இன்னைக்கு மார்ச் 26. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு முதல் சில பக்கங்கள்ல வந்து நமக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டும் தான் இருந்துச்சு. செய்திகள் எதுவும் கிடையாது. வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரியான செய்திகள் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு அறிக்கை வந்திருந்துச்சு. அந்த அறிக்கையில நமக்கு தேர்வு அடிப்படையில ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சு. அத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, உலக வானியல் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகே. உலக வானியல் நிறுவனம். வானிலையியல் நிறுவனம். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயர்லி அந்த வருஷத்துக்கான கிளைமேட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. ஸோ அந்த வகையில 2023ஆம் ஆண்டுக்கான அந்த காலநிலை அறிக்கை, கிளைமேட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட் படி பார்க்கிறப்போ, 2023 தான் பதிவானதில் மிகவும் வெப்பமான ஆண்டு என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. அப்போ 2023 அப்படிங்கிறது பதிவான வரலாற்றிலே ஓகேங்களா, இந்த டெம்பரேச்சர்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த டைம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அததான் பதிவான வரலாறு அப்படின்னு சொல்றோம். பதிவான வரலாற்றிலே மிகவும் வெப்பமான ஆண்டு அப்படின்னு சொல்லி 2023 சொல்றாங்க. இப்ப 2023க்கு முன்னாடி ஒரு ஆண்ட வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. இதுதான் வந்து மிகவும் வெப்பமான ஆண்டு அப்படின்னு சொல்லி. அது என்ன ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, 2016 தான் வந்து இதற்கு முன்னாடி இருந்த வெப்பமான ஆண்டாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கிறப்போ, சராசரி புவி வெப்பம் 2023ல் தொழிற்புரட்சி காலத்துக்கு முந்திய அளவை விட 1.45 டிகிரி செல்சியஸ் அதிகம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இந்த வருஷம் டெம்பரேச்சர் எவ்வளோ அதிகமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1.45 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸரா இருக்கும். ஓகேவா? என்னன்னா, நமக்கு தொழில் புரட்சி காலத்த ஒரு அடிப்படையா வச்சுப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம் பீரியட் இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு அடிப்படையா வச்சுப்பாங்க. ஏன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், இந்த தொழில் புரட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், உலகத்துல இந்த காற்று மாசுபாடு அதிகமா ஆரம்பிச்சு, டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஓகேவா? அதிகப்படியான நிலக்கரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண நம்ப அதிகமா கார்பன வந்து வெளியிட ஆரம்பிச்சோம். கார்பன வெளியிட தான் நமக்கு அந்த பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது ஆயிட்டே வரும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த தொழிற்புரட்சி காலத்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட வந்து ஒரு அடிப்படையா வச்சிருக்காங்க. ஸோ அதிலிருந்து தான் இப்போ அது ஒரு அடிப்படை இயரா வச்சுட்டு, அதிலிருந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகுது. இப்போ தொழில் புரட்சி காலத்துல எக்ஸ் அப்படிங்கிற டெம்பரேச்சர் இருந்திருக்கு அப்படின்னா, அதிலிருந்து இப்ப எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு? பிளஸ் 1.45 டிகிரி செல்சியஸ். அந்த மாரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த வருஷம் அப்படிங்கிறது 1.45 டிகிரி செல்சியஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த பாரிஸ் ஒப்பந்தம் படி ஓகேங்களா, காப் 21 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாரிஸ் கிளைமேட் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பாரிஸ் கிளைமேட் ட்ரேட் டீல் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? பாரிஸ் கிளைமேட் டீல் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அந்த பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு உலகத்தோட அந்த சராசரி வெப்பம் அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாரிஸ் ஒப்பந்தத்துல சொல்லப்பட்ட விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ப 2023லயே 1.45 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டும் வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பா 2023 விட அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த ஒரு ரிப்போர்ட்ல பார்த்திருக்கோம். ஸோ அடுத்தது திருக்குறள்ல பார்த்தோம்னா, இந்த ஆர்டிக்கிள ரிலேட் பண்ணி தான் நமக்கு திருக்குறளும் குடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, "நுனிக்கொம்பார் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகி விடும்" அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. "நுனிக்கொம்பார் ஏறினார் அஃது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகி விடும்." ஒரு மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவர் அதையும் கடந்து மேலும் ஏற முனைந்தால் அவருடைய உயிர்க்கு முடிவாக நேர்ந்திடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஒரு லிமிட் வரைக்கும் தான் போகணும். இந்த லிமிட்ட தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குறளோட விளக்கமாக இருக்கு. ஓகேவா? அந்த வகையில பார்க்கிறப்போ, நம்ப நம்ப சுற்றுச்சூழல ஒரு அளவுக்கு தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஒரு அளவுக்கு தான் கார்பன் எல்லாம் எமிட் பண்ண முடியும். அதையும் தாண்டி போயிட்டோம் அப்படின்னா, அந்த சுற்றுச்சூழல், அந்த நேச்சரே நமக்கு ஆபத்தாக மாறுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இத அப்படியும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். சரிங்களா? திருக்குறள் எண் 476 அதிகாரம் வழியறிதல். ஸோ, இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்தியாக இதுதான் இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தோம்னா, கடைசியா வைகை க வைகை, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டப் பணிகள் நடைபெறுகின்றன அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த திட்டம், அந்த பிளான் எப்படி பண்ணியிருக்காங்க? வைகை, காவிரி, குண்டாறு 3 நதிகளையும் எப்படி இணைக்கப் போறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் குடுத்திருந்தாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த 3 ஆறுகளின் இணைப்பானது சுமார் 255 கிலோமீட்டர் தொலைவாகும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இது எது? வைகை, காவிரி, குண்டார். ஓகேங்களா? வைகை அப்படிங்கிறது நம்ம மதுரை பக்கம் இருக்கு. காவிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. குண்டார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் அந்த பகுதிகள்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல முதல் கட்டமாக கரூர் மாவட்டம் மாயனூர் ஆற்றிலிருந்து புதுக்கோட்டை வரை தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த ஒரு ஸ்ட்ரெச்ல வந்து நமக்கு வந்து காவிரி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெச்ல ஒரு தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 2ஆம் கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வைகை ஆற்றுக்கும், 3ஆம் கட்டமாக வைகை ஆற்றிலிருந்து குண்டார் குண்டாருக்கும் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அ தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கக்கூடிய பகுதிகளான விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீரை வழங்குவதற்காக தான் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதன் மூலியமா விவசாயிகள் அதிகமாக பலனடைவாங்க. ஓகேவா? இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது செயல்பட்டுட்டு இருக்கு. திட்டத்த தமிழக அரசாங்கம் தொடங்கிட்டாங்க. வைகை, காவிரி, குண்டாறு 3 ஆற்றையும் இணைக்கிறது மூலியமா பல கோடி ஐ மீன் மக்கள் வந்து அ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அதே மாதிரி பயிர்களுக்கு வந்து நெறைய தண்ணீர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ பார்ப்போம் எப்படி இத முடிக்கிறாங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த திட்டம் இப்படிதான் செயல்படுது. இதற்கான பணிகள் தொடங்கிருச்சு அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம இதுக்கு ஒரு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ மத்தபடி செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான செய்திகள் எதுவும் கிடையாது. சும்மா ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற மாரி வேணா ஒரு செய்தி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காசாவில் போர் நிறுத்தம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அ யுனைட்டட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில் இருப்பாங்க. அதுல அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் இந்த மாரியான நாடுகள் இருப்பாங்க. ஸோ, அ இதுல வந்து நம்ப ஒரு தீர்மானம் கொண்டு வரோம். ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னா, அத நிறைவேத்தணும். நிறைவேத்தலைன்னா ஒரு சில விளைவுகள் இருக்கும். சரிங்களா? முன்னாடிலாம் அப்படிதான் இருக்கும். இப்போ எப்படின்னு தெரியல. ஆனா முன்னாடிலாம் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் இருக்கனால அந்த பாதுகாப்பு கவுன்சில்ல, அந்த பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா, இந்த மாரி பெரிய நாடுகள் இருக்கனால அது பரவலா மதிக்கப்பட்டு வந்துச்சு. சரிங்களா? இப்ப அந்த நிலை இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல இஸ்ரேல், ஹமாஸ் போர் தொடங்குனதிலிருந்தே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம், ஒரு தீர்மானம் அப்படிங்கிறத உறுப்பு நாடுகள் வந்து வலியுறுத்திட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா, அமெரிக்கா அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ரொம்ப நாளாவே இஸ்ரேல் இஸ்ரேல வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு ரைட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க டிஃபென்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் திருப்பி அட்டாக் பண்றதுக்கான அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம இஸ்ரேல் வந்து ஒரு ஒரு நாட அட்டாக் பண்ற ஒரு தீவிரவாத அமைப்ப தான் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அமெரிக்கா சமீப காலங்கள்ல ஒரு 10, 15 நாளா அவங்களோட நிலைப்பாட கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. ஒரு டர்ன் அரவுண்ட் கம்ப்ளீட் டர்ன் அரவுண்டா இருக்கு. அமெரிக்கா தொடர்ச்சியா போர் நிறுத்தத்த இப்ப வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்போ அமெரிக்கா தான் இந்த ஒரு தீர்மானத்த, இந்த ஒரு ரெசல்யூஷனே ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பாதுகாப்பு கவுன்சில்ல போர் நிறுத்தத்துக்கான ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. ரம்ஜான் மாதமாக இருக்கனால, பாலஸ்தீன் மக்களுக்கு ஒரு இந்த அந்த ஒரு ரம்ஜான் மாதத்துல ஒரு அமைதி தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறியிருக்கு. அடுத்த கட்டமாக என்ன ஆகும்? இஸ்ரேல் இந்த தீர்மானத்துக்கு பதில் சொல்லுவாங்களா? இல்ல போர தொடர்ந்து கன்டின்யூ பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ் தான். நமக்கு ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல், ஹமாஸ் போர். ஸோ அதுல என்ன ஒரு அப்டேட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். மத்தபடி நமக்கு செய்திகள் அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அந்த அ கிளைமேட் சேஞ்ச் பத்தி வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் குடுத்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா ஸோ அத ஒரு தடவ நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ மீண்டும் நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.